வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன், கோவையிலிருந்து. நான் ஜோதிடம் படிக்கக்கூடிய காலத்திலேயே அஷ்டவர்க்கங்கிற ஒரு முறை 8 விதமான கணித முறைகள், அதான் அஷ்டம் வர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். 8 விதமான கணிதங்கள். ஒரு பொதுவாக ஒரு பதிலை நம்ம சொல்கிறத விட அவங்களுக்கு கணக்கியல் ரீதியாக ஒரு பதிலை சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். அதனால் நான் ஜோதிடம் படிக்கக்கூடிய காலத்தில் இந்த அஷ்டவர்க்கம் அப்படிங்கிற கணித முறையை நான் கெட்டியாக பிடிச்சிட்டேன். நான் இந்த முறையின் மூலமாகத்தான் என்னுடைய வாடிக்கையாளருக்கு எல்லாருக்குமே நான் அதிகபட்சமாக அஷ்டவர்க்க முறையை நான் பயன்படுத்துகிறேன். எண்கள் எப்பொழுதுமே மாறாதது. அதனால் அந்த கணித முறையை கப்புன்னு பிடிச்சிட்டேன். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே இதில் பதில் உண்டு. ஒரு காரியம் கஷ்டமாக நடக்குமா, முயற்சி பண்ணி நடக்குமா, முயற்சி பண்ணாமல் நடக்குமா, தானாகவே தேடி வருமா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமே ஒரு பதில் உண்டு. ஓகே, இப்போ எனக்கு 40 வயசு ஆகுதுங்க சார். எனக்கு இந்த ஆண்டு வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்குறாரு. நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா அப்படின்னு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த ஆண்டு எனக்கு திருமணம் நடக்குமா, நடக்காதா? இந்த ஆண்டு வேலை கிடைக்குமா, கிடைக்காதா? இந்த ஆண்டு ப்ரமோஷன் கிடைக்குமா, கிடைக்காதா? இந்த ஆண்டு குழந்தை பிறப்பு இருக்கா, இல்லையா? இந்த ஆண்டு இடம் மாற்றம் இருக்கா, இல்லையா? இந்த ஆண்டு எனக்கு அரசியலில் செல்வாக்கு கிடைக்குமா, கிடைக்காதா? இந்த ஆண்டு என்னுடைய சகோதரிக்கு திருமணம் நடக்குமா, நடக்காதா? இந்த ஆண்டு என்னுடைய அப்பாவுக்கு தொழில் எப்படி இருக்கும், என்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை எப்படி இருக்கும்? இத்தனை விதமான கேள்விகளுக்குமே அஷ்டக வர்க்கத்தின் மூலமாக பதில் சொல்லணும். நான் கடவுள் கிடையாது. 75லிருந்து 80% வரை சொல்ல முடியும். பாக்கி 20% டிசைடட் பை கர்மா அண்ட் காட். இப்போ 40 வயசு உள்ளவருக்கு தொழில் இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்குறாரு. ஒரு ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்கிறது. 3, 12, 36 போக 4 லக்னத்தில் என்னன்னீங்கன்னா 1, 2, 3, 4வது பாவகம் இப்போ ஒரு நடைமுறையில் இருக்கு. ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆம் பாவகத்தை லக்னமாக எடுத்துக்கணும். இந்த 4ஆம் பாவகத்தில் எத்தனை பாயிண்ட், சர்வாஷ்ட வர்க்கப்படி எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஒரு 28 இருந்ததுன்னா அந்த ஆண்டு உங்களுக்கு நார்மலாக போயிட்டுருக்கும். 28க்கு மேலே இருந்ததுன்னா அந்த ஆண்டு உங்களுக்கு எல்லாமே அற்புதமாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். 28க்கு கீழே இருந்தால் நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்தா கூட உங்களுக்கு கிடப்பில் போட்டுரும். 35 பாயிண்ட்லாம் இருந்தது அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட 2 நாள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும். ஒரு திடமான முடிவுகளை எடுக்க முடியும். ஒரு குழப்பமான நிலை ஏற்படாது. இந்த 4ஆம் பாவகத்திலிருந்து 6வது இடம் வேலை வாய்ப்பை குறிக்கும். அங்கே அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஜாப்பு, நல்ல சேலரி, நல்ல பேக்கேஜ் கிடைக்கும். அங்கே இருந்து 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா மனைவியினுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 7க்கு அடுத்த வீட்டில் பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் அந்த ஆண்டு மனைவி மூலம் உங்களுக்கு வருமானம் வரலாம். அது ஒன்று. அந்த 8ஆம் பாவகத்தில் அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த வருஷம் நீங்கள் கீழே மேலே விழுந்து ஆக்சிடென்ட் நடக்கலாம், அவமானங்கள் ஏற்படும். 10ஆம் பாவம் நல்லா இருந்தால் தொழில் நல்லா இருக்கும். 11 அதிகமாக இருந்ததுன்னா தொழிலில் வரக்கூடிய லாபம் அதிகமாக இருக்கும். அதுக்கு 12, 4லேருந்து 12ல் அதிகமான பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா செலவு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கணித முறையிலேயே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும்.